கிருஷ்ணகிரி அருகே என்சிசி பயிற்சியாளர் என பள்ளியை ஏமாற்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் மீது மேலும் ஒரு புகார். வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் பணம் பறித்ததாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் கிங்ஸ்லி என்ற தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளனர். இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த குற்றம் தெரிந்தும் அதை மறைக்க முயற்சி செய்த பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சிவராமன் தன்னை வழக்கறிஞர் என அடையாளப்படுத்தி கொண்டு 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட கொண்டேப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சக்திவேல், மோகன், சாந்தி, நாராயணன், மஞ்சுளா, கோவிந்தசாமி மற்றும் சந்திரா ஆகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள சிவராமன் மீது புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் பெத்தாலப்பள்ளி கிராமத்தில் உள்ள எங்களுக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை முனியப்பன் என்பவர் போலியான கிரயப்பத்திரம் தயார் செய்து சுவாதீனத்தில் வைத்துள்ளார். அந்த சொத்தை மீட்டுத் தருவதாக கூறி சிவராமன் தன் ஒரு வழக்கறிஞர் என கூறி எங்களிடம் அறிமுகமானார். பின்னர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு என போலியான நீதிமன்ற ஆணையை எங்களிடம் காண்பித்து நீதிமன்ற வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என கூறி அதன்படி சக்திவேலிடம் 4,25,000, மோகன் என்பவரிடம் 4,25,000, சாந்தி என்பவரிடம் 8,50,000, நாராயணன் என்பவரிடம் 8,50,000 ரூபாயும், கோவிந்தசாமி என்பவரிடம் 8,50,000 ரூபாயும் மற்றும் வழக்கறிஞர் கட்டணமாக 2,20,000 ரூபாய் என மொத்தம் 36,20,000 ரூபாய் சிவராமன் வசூலித்துள்ளார். பின்னர் அதற்கு வங்கி கணக்கில் செலுத்தியது போன்ற போலியான வங்கி ரசீதை காண்பித்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிவராமன் கைது செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் அவர் போலியாக என்சிசி முகாம் நடத்தியதும் போலியாக தன்னை வழக்கறிஞர் என காட்டிக்கொண்டதும் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே வழக்கறிஞர் என கூறி எங்களை ஏமாற்றிய சிவராமன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணம் 36,26,000 ரூபாயை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளியிலேருந்து கோவிந்தசாமி. நாங்கள் இந்த கொண்டேப்பள்ளியில் நாங்கள் வசிக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக வழி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலம், எங்கள் அப்பாவோட பூர்வீக நிலத்தில் வேற ஒரு பெருமாள்ன்றவருக்காக நாங்கள் விற்றோம். அந்த நிலத்தில் அவர் வழியை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டார். அந்த இடத்துல எங்களுக்கு வழி வேணும், அதனால் அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு கிளியர் பண்ணி எங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதுனால சிவராமன் என்பவர் அறிமுகம் ஆனார் எங்களுக்கு. அவர் அறிமுகம் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னோடய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு யாராவது ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி நல்ல தீர்ப்பு வழங்குற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். கேட்டதில் நானே வழக்கறிஞர் தான், நீங்கள் எதுக்கு வேறு போய் வழக்கறிஞரை பார்க்கணும், என்கிட்டயே அந்த வழக்கை கொடுங்க, நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் தகவலாம் நாங்கள் கொடுத்தோம். இந்த நிலம் சம்மந்தப்பட்டது எங்கள் இதெல்லாம் தகவலாம் கொடுக்கும்போது அவர் இது ரொம்ப சிம்பிளான கேஸ் தான், இது ரொம்ப விரைந்து முடிச்சிடலாம், ஒரு 3 மாதத்தில் முடிச்சிடலாம், அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். நாங்களும் அது தகுந்த ஆவணங்கள்லாம் கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி நீதிமன்றத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஆவணத்தை தயார் பண்ணி என்கிட்ட 36,20,000 ரூபாய் பணத்தை வசூல் பண்ணி நீதிமன்றத்துக்கு நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்லிப்பு, செலான் அதெல்லாம் என்கிட்ட போலியாக தயார் பண்ணி பாருங்கள், அனைத்து ஆவணம் அங்கே இருக்குது, எல்லா ஆவணத்தையும் என்கிட்ட கொடுத்து மோசடி பண்ணிட்டார். அது நாளடைவில் எப்படி எங்களுக்கு தெரிய வந்துன்ற போது அவர் இன்றைக்கி நாளைக்கு நாள் கடத்திட்டு போகும்போது உத்தரவு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் அந்த இடத்த காலி பண்ணி உங்கள் கையில் ஒப்படைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு சந்தேகத்தின் பேரில் நாங்கள் இது எப்படி நாங்கள் நம்புறது, எங்களுக்கு இந்த வழக்கு நடத்துக்கான ஆவணங்கள்லாம் வேணும்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவர் அப்படி முன்னுக்கு பின்ன முரணாவே பதில் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஒரு நாள் திடீர்னு இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது உங்கள் மேலே அந்த பெருமாள்ன்றவர் காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணிட்டாரு, அதனால் உங்களை எல்லாரும் நீங்கள் ரிமாண்ட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேற்படி ஒரு 40,000 ரூபாய் பணம் வேணும், 7 பேர் மேலே கேஸுக்குது, ஒரு ஆளுக்கு 6,000 நீங்கள் பணம் கொடுத்தீங்களானாக்கா நாங்கள் ஜாமீன் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு அமரேசன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட அந்த பணத்தை அவங்களோட வங்கி கணக்கே நாங்கள் அனுப்பணும். அந்த அமரேசனுங்கிறாரு இல்லையா, அவரோட வங்கி கணக்கு அனுப்பி ஜாமீன் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறையில் நேரடி விசாரணைக்கு எங்களை வர வச்சாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது எங்கள் மேலே வழக்கு எதுவும் இல்லை. ஆனால் இவங்க வந்து அதையும் போலி நாடகம் ஆடி எங்கள்கிட்ட வந்து பணத்தை பறிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக வந்து மொத்தம் இந்த தமிழ்நாடு மற்றும் இங்கே காவல்துறை எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 15 இடத்துக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி இங்கே வந்து காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் கொடுத்துட்டு ஒரு 12 அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் தபால் மூலம் அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் விரைந்து நடவடிக்கை எடுத்து சிறப்பான முறையில் அந்த தீர்ப்பு எங்களுக்கு வழங்கி நல்ல முறையில் எங்களை இதிலேருந்து மீட்டு இந்த பணத்தை எங்களுக்கு வந்து மீட்டு தரணும்.